பாகனையும் ஒரே அடியில் வீழ்த்திய மாயகிருஷ்ணர் வெற்றி வீரராக மல்யுத்த களத்துக்குள் புகுந்தார். அவர்கள் வருவதற்குள் முன்னால் ஓடிச் சென்ற வீரன் ஒருவன் கம்சனிடம் யானை கொல்லப்பட்ட விபரத்தை சொல்லிவிட்டான். கூட்டத்தினருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. அந்த மாவீரர்கள் அரங்கில் நுழையவும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சியடைந்தனர். பார்வையாளர்கள் வரிசைக்கு கிருஷ்ணரும் பலராமரும் சென்றனர். அப்போது சானூரன், கிருஷ்ணா, பலராமா, ஏன் ஒதுங்கி நிற்கிறீர்கள்? போட்டியில் நீங்கள் பங்கேற்கவில்லையா என்றான். கிருஷ்ணர் அவனிடம், சானூரா, இங்கே பலத்திலும் வீரத்திலும் அனுபவத்திலும் சிறந்த வீரர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் மோதினால்தான் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் சிறுவர்கள். எங்களோடு நீங்கள் மோதினால் பார்ப்பவர்களுக்கு ரசனை இருக்காது. மேலும் அது நியாயமும் அல்ல என்றார் கிருஷ்ணர். நீங்கள் குவாலயபிட யானையையே கொன்றவர்கள் என்ற தகவல் எங்களுக்கு நீங்கள் வரும் முன்பே கிடைத்துவிட்டது. அதை விடவா நாங்கள் பலசாலிகள்? அதனால் நீங்கள் எங்களோடு மோதலாம், வாருங்கள் என்றான். கிருஷ்ணர் சானூரனையும் பலராமர் முஷ்டிகனையும் எதிர்த்து யுத்தம் செய்தனர். அவர்களது அடியை அந்த மல்லர்களால் தாங்க முடியாமல் கூக்குரலிட்டு இறந்தனர். அடுத்து மற்ற மல்லர்கள் சிலர் களமிறங்க அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதை கண்ட மற்ற மல்லர்கள் களத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மக்கள் கைத்தட்டி மகிழ்ந்தனர். கம்சன் அதிர்ந்து போனான். கிருஷ்ண பலராமரை பாராட்ட மனமில்லாதது மட்டுமின்றி, வீரர்களே, இந்த கிருஷ்ணனையும் பலராமரையும் மதுராபுரியை விட்டு விரட்டியடியுங்கள். இவர்களது தந்தை நந்தகோபன், தாய் யசோதா, வஞ்சகம் புரிந்த வசுதேவர், இவர்களுக்கு ஆதரவளித்த எனது தந்தை உக்கிரசேனன் உட்பட அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என ஆணையிட்டான். கிருஷ்ணருக்கோ மகா கோபம். சற்றும் நியாயமின்றி நடந்த அந்த கொடியவன் மீது பாய்ந்தார். அவனது கிரீடத்தை தட்டிவிட்டார். அவனது தலைமுடியை பிடித்து இழுத்தார். ஆசனத்திலிருந்து சரிந்து விழுந்து அவனை இழுத்து வந்தார். மல்யுத்த களத்தில் அவனை கொண்டு வந்து கீழே தள்ளினார். மார்பின் மீது ஏறி அமர்ந்தார். கம்சனுக்கு மூச்சு முட்டியது. ஒரே குத்தில் அவன் உயிரை விட்டான். அவனது உயிர் வைகுண்டத்தை அடைந்தது. கொடுமைக்காரனாய் ஆயினும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரையே நினைத்தவன் அவன். அவரால் தனக்கு மரணம் ஏற்படுமோ என பயந்து கொண்டே சிந்தித்தவன். வைகுண்டத்தில் அவனுக்கு சாருப்பிய சொரூபம் கிடைத்தது. இந்த சொல்லுக்கு நாராயணனைப் போலவே உருவம் எடுத்தல் என்பது பொருள். வைகுண்டத்தில் இருப்பவர்கள் நாராயணனை வணங்கி நாராயண வடிவத்தை பெறுவார்களாம். அந்த வடிவத்தை கருணைக்கடலா என நாராயணன் கம்சனுக்கு அளித்தருளினார். கீதையில் தத் பாவ பாவித் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவன் பூமியில் இருக்கும்போது என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ற மறுபிறவியை அடைகிறான். கம்சன் பயத்தின் காரணமாக கிருஷ்ணரை நினைத்தாலும் அவரையே நினைத்து கொண்டிருந்ததால் இந்த உயர்நிலையை அடைய முடிந்தது. கம்சனுக்கு கங்கர் என்பவர் உள்ளிட்ட 8 சகோதரர்கள் இருந்தனர். கிருஷ்ணரால் அவன் கொல்லப்பட்டதை அறிந்ததும் ஆத்திரமடைந்தனர். அவர்கள் கிருஷ்ணரை பழிவாங்க விரைந்து புறப்பட்டனர். தாய்மாமனை கொல்வதை வேதம் அனுமதிக்கவில்லை. ஆனால் கம்சனை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது. ஏனெனில் கம்சனை கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது என்பது அசரீரி வாக்கு. அதன் காரணமாக பகவான் இங்கே வேதத்தின் கட்டளையை மீற வேண்டியதாயிற்று. சரி, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றானால் இப்போது தன்னை தாக்க வரும் மற்ற தாய்மாமன்களை என்ன செய்வது? எல்லோருமே தேவகியின் சகோதரர்கள். இவர்களை அழிக்க ஒரே வழிதான். தன் அண்ணன் பலராமன் தான்.